ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் பெப்பர் சோயா தான் செய்ய போகிறேன். சோம்பு பட்டை கிராம்பெலாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் இந்த சோயா நல்லா தண்ணியில் வேக வச்சு தண்ணி நல்லா வடிச்சிட்டு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அப்புறம் உள்ளே போடுங்க. அப்புறம் டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்குங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாவும் நறுக்கி போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு அப்புறம் சோம்பு சீரகம் கடுகு 3ஐயும் வெறும் சட்டியில் போட்டு வறுத்து அரைச்சி உள்ளே போட்டுருங்க. இதுதான் இதுக்கு மசாலா. வேறு இஞ்சி பூண்டும் போட்டுக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு லைட்டாக தட்டி தான் போட்டேன், வேறு மசாலா தேவையில்லை. அது போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துருங்க. ஏன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம சோயாவை நல்லா வேக வச்சு தான் தண்ணி இருத்துட்டு அப்புறம் தான் போட்டிருக்கோம். அதனால் இது நான் நெய் சோறு தான் செஞ்சேன். ஸ்கூல் லஞ்சுக்கு தான் இந்த சாப்பாடு செஞ்சேன். இந்த நெய் சோறு அந்த பெப்பர் சோயா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தால் எங்கள் வீட்டில் எல்லோரும் பிடிச்சி நல்லா சாப்பிட்டாங்க. ஸ்கூல் லஞ்சு குழந்தைக்கு தான் செஞ்சேன். நான் வீட்லேயும் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பெப்பர் சிக்கன் செய்வோம், அதே மெத்தடில் தான் பெப்பர் சோயா செய்யறாங்க பாருங்கள். நல்லா அழகாக எண்ணெயில் பொரித்து சாப்பிடக்கூடாது, எண்ணெயில் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் பெப்பர் சோயா செஞ்சுட்டு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்து நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. ஸ்கூல் லஞ்சுக்கே கடன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நெய் சோறும் சிம்பிள் மெத்தடை தான் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அப்புறம் அந்த பெப்பர் சோயாவும் அப்படி தான் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு